ஹாய், இன்றைக்கி சமையலில் நான் பார்த்து கற்றுக்கிட்டதை தான் நானே செஞ்சு பார்க்க போகிறேன். காளான் மிளகு மசாலா. முதல்ல சட்டி காய வச்சு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் சூடானோன்னா 2 பெருசாக இருக்கிற வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி அதில் சேர்த்தாச்சு. இன்றைக்கி நான் சுவைக்காக வெள்ளை வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்த பிறகு அதை நல்லா வதக்கணும். அது நல்லா அப்படியே பொன்னிறமாக வதங்கி வர நேரம் பார்த்திங்கன்னா, கையால் இடித்த இஞ்சி பூண்டு மசாலா இதை ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, அவங்க கடலெண்ணெய் யூஸ் பண்ணாங்க, நான் இதில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதை இதில் சேர்த்த பிறகு மறுபடியும் அது நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா செவந்து வர அளவுக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டோன்னாக்கா அப்போது ஒரு வாசனை வரும், ரொம்பயாக இருக்கும். பழுத்த தக்காளி பழம் ஒரு 2.5 பழம் சன்னமாக நறுக்கி அதையும் சேர்த்தாச்சு. இப்போது தக்காளி பழத்தையும் சேர்த்து வழட்டினோன்னா அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோன்னு வைங்களேன், சீக்கிரமாக இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கரைஞ்சிரும். இப்போது மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி இதை சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்தோன்னே அந்த பச்சை வாடை போடுற தருணத்தில் 1 டம்ளர் தண்ணி அதில் சேர்த்து கொதிக்க விட வேண்டியது தான். இப்போ தண்ணி சேர்த்தோன்னா அது நல்ல ஒரு கொதி நிலைக்கு வரும். கொதித்து எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும். இந்த பருவத்தில் தான் நம்ம 1-2 கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் துண்டுகளை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த காளான் துண்டுகளை சேர்த்தா வாசனை கமகமான்னு வரும். சிலருக்கு கருவேப்பிலை தேவையில்லைன்னு தோணும், ஆனால் ரொம்ப நல்லது, வாசனையாக இருக்கும். இப்போ காளான் துண்டுகளை சேர்த்த பிறகு அதை அப்படியே மறுபடியும் கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுன்னு வைங்களேன், என்ன ஆகுன்னா காளானில் இருக்க அந்த நீர் சத்து அப்படியே இந்த வேகும்போது அதுவும் சேர்ந்து அந்த தண்ணி கொடுக்கும். அதனால் அதிக தண்ணி நம்ம ஊற்றணும்னு தேவையில்லை. அடுத்து ஒரு 5 நிமிஷம்தான் இந்த சமையல் முடியறதுக்கு. மூடி வச்சாக்கா வெந்துடும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி கொதிநிலைக்கு வந்துடும். இந்த கொதிநிலைக்கு வந்த பிறகு நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி நீராகவே வச்சுக்கலாம், இல்லைன்னா இன்னும் ட்ரை பண்ணிக்கலாம். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி மிளகையும் சோம்பையும் இதை மாதிரி இடித்தோ இல்லை பவுடராகவோ என்ன பண்ணலாம், மேலே அப்படியே தூவி விட்டு மறுபடி கிளறி விட வேண்டியதான். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டிஷ் இது. காளானில் நம்ம ஆசையாக சாப்பிட முடிஞ்ச ஒரு டிஷ்ஷு. சப்பாத்தி பூரி கூட தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.